வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். ஸோ நம்ம பிப்ரவரி மாதத்தில் வெளிவந்த தமிழரசு மாத இதழில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 3 இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் பார்த்தோம். தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் கட்டம் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டத்தில் எவ்வளோ கோடி முதலீடுகள், எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் 4வது கட்டத்தில் தான் முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டுக்கு போய் அங்கே ஒரு 3440 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்திருப்பார். அதே மாதிரி மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. இது போக கீழடி அருங்காட்சியகம் மதுரைக்கு பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அயலக தமிழர் தினம் ஒவ்வொரு ஆண்டும், அதாவது கடந்த 3 ஆண்டுகளாக தான் செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 12ஆம் நாள் அயலக தமிழர் தினம் அப்படிங்கிறது கொண்டாடிட்டு வரோம். ஸோ அந்த நிகழ்ச்சியில் எனது கிராமம் அப்படிங்கிற முன்னோடி திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. ஸோ இது அயல்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்களோட சொந்த ஊருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது நினைச்சாங்கன்னா தாராளமாக இந்த ஸ்கீம் மூலயமா அவங்க பண்ணி கொடுக்கலாம். அதுதான் எனது கிராமம் அப்படிங்கிற திட்டம். இது போக இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2 முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். மீதி எல்லாமே நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? அது ஏதாவது மெயின்ஸ்ல நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இடையில அந்த பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயங்கள். அது என்ன அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் 2023. ஸோ இது இந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிங்கிறது தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்தது ஜனவரி மாதம். ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன விளையாட்டுப் போட்டிகள் இருந்தது அப்படிங்கிறதோட டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது போக இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கீம் புதுசாக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்கீமை பற்றி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மீதி இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 16 நவீன நெல் சேமிப்பு தளங்களை நம்ம தொடங்கி வச்சிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, நமக்கு தெரியும், உணவு உற்பத்தியில இந்தியா தன்னிறைவு அடைஞ்சிருச்சு. சரிங்களா? அதுல தமிழ்நாட்டுல பார்த்துட்டோம்னா அதிகமான தானிய உற்பத்திகள் அப்படிங்கிறது இருக்கு. நமக்கு அந்த ஜியாகிரபி புக்லயே நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ நிலக்கடலை உற்பத்தியில முதலிடம், எண்ணெய் வித்துக்கள்ல முதலிடம் வகிக்குது தமிழ்நாடு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன பிளேஸ்ல இருக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். நெல் சேமிப்பு தளங்கள் எதனால முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நெல் தானிய உற்பத்தியில போது பேரிடர் காலத்துல அந்த நெல்லை சேமிச்சு வைக்கிறதுக்கான குடோன்ஸ் அதிகமா இல்லை. ஸோ அதனால நிறைய நெற்கள் மழைக்காலத்துல அந்த நெல் மூட்டைகள் சேதமாகுது. இதனால மக்களுக்கு அந்த பிடிஎஸ்ல நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய அரிசி பற்றாக்குறை ஏற்படுது வாய்ப்பு இருக்கு. ஸோ மக்களுக்கு உணவு தானியங்கள் பகிர்ந்து கொடுக்கணும் இந்த பிடிஎஸ் முறையில் அப்படிங்கும்போது, அந்த தானியங்களை சேமிச்சு வைக்கிறதுக்கான இடவசதி வேணும். அதுக்காக தான் இந்த 16 நவீன நெல் சேமிப்பு தளங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ முதலீடுகளை நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். வேலைவாய்ப்பு அதனால கிடைக்குது. இப்போ முதலீடுகள் ஈர்க்கணும். இப்போ ஒருத்தன் நம்மளோட தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவனுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் வேணும் இல்லையா? அப்ப அவனுக்கு நம்ம மானியம் அப்படிங்கிறது கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த 9.25 கோடியில 70 விழுக்காடு 70% கூடுதல் மூலதன முதலீடா நம்ம இந்த 9.25 கோடி மானியம் அப்படிங்கறத நம்ம கொடுக்கிறோம். ஓகேங்களா? தொழில் நிறுவனங்களுக்கு மானியம் அப்படிங்கிறது வழங்கப்படுது. இது நம்ம வேலை வாய்ப்புலயோ இல்ல முதலீடுகள் இருக்கிறதுல முன்னோடி மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் போட்டு இந்த மாதிரி மானியம் அப்படிங்கிறது முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படுது அப்படிங்கறத நம்ம மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் எழுதும் போது இந்த பாயிண்ட் எல்லாம் கொடுத்தா கொஞ்சம் வேலிடா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வேலை வாய்ப்புகளை அதிகமாக்கக்கூடிய வகையில மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அது போக இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியதான் இப்ப நம்ம சொல்ல போறேன். அந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியும் இன்னொரு ஸ்கீமும் சொன்னேன் இல்லையா, அது நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி பார்த்திடலாம். இது
நமக்கு வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் கேலோ இந்தியா அப்படிங்கிறது. இது வந்து எல்லா மாநிலத்திலயும் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இது. ஏன்னா அடுத்த லெவல்ல நம்ம ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு சொல்லி போகும்போது, இந்தியா வந்து அதிகமான பதக்கங்கள வாங்கிட்டு வரணும். ஸோ உலக அளவுல இந்தியாவுக்கு பெருமை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து 2023க்கான விளையாட்டு போட்டி வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல வந்து நடந்தது. எப்போ அப்படின்னா ஜனவரி 23ல இருந்து 31 வரைக்கும் வந்து நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? இது சென்னையில மட்டும் இல்லாம திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி பெருநகரங்கள்லயும் இந்த போட்டிகள வந்து நடத்துனாங்க. இதில் நிறைய விளையாட்டுகள் வந்து இருந்தது. தடகள போட்டி, கால்பந்து, கபடி, வாலிபால், பளுதூக்குதல் இந்த மாரி என்னென்ன போட்டிகள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலயும், இந்தியா லெவல்ல இருக்கோ, அந்த போட்டிகள் எல்லாமே வந்து நடந்தது. சில போட்டிகள் வந்து இப்போ இல்லாம இருக்கும்ல. இப்போ வந்து சிலம்பம் இந்த மாதிரியான மத்த போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா, காட்சி போட்டிகள் அதாவது மாடல் அ அ என்ன சொல்றது? மாடல்ஸ் போட்டி மாதிரி ஓகேங்களா? ஒரு காட்சி போட்டியா வந்து நடத்தி காட்டப்பட்டுச்சு. ஓகேங்களா? அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து அதையும் இன்க்ளூட் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகேவா? அடுத்து இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து நமக்கு நடந்துச்சு இல்லையா? அதுவும் தமிழ்நாட்டுல தான் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த மாரி தமிழக அரசு வந்து விளையாட்டு வீரர்களுக்கான நெறைய அ திட்டங்கள வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம போன வீடியோலயே பார்த்தோம். கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ விளையாட்டு வீரர்களுக்கான அந்த தொகுப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வழங்கப்படுது ஃப்ரீயா. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா, இதுல முக்கியமான பாயிண்ட்னா, இதோட கோல் வந்து தமிழ்நாட்ட இந்தியாவோட விளையாட்டு தலைநகரமா மாத்தணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம்ஸ்லாம் எதுக்காக கொண்டு வராங்க? எதுக்காக கேலோ இந்தியா வந்து சென்னையில நடத்துறாங்க? இப்ப ரீசென்ட்டா கார் ரேஸ் கூட நடந்தது. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, இந்திய அளவுல வந்து தமிழ்நாட்ட வந்து ஒரு விளையாட்டு தலைநகரமா உயர்த்தணும் அப்படின்னும், உலக அளவுல தமிழ் விளையாட்டு வீரர்கள் வந்து அதிகமான பதக்கங்கள வந்து வாங்கிட்டு வரணும். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதோட இலக்கா வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து பங்கேற்ற வீரர்களுக்கு வந்து பரிசு அப்படிங்கிறது கேடயம் இதெல்லாம் வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் நடந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி. அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. தமிழ்நாடு விளையாட்டு அறிவியல் மையம் வந்து நேரு விளையாட்டு அரங்கத்துல வந்து துவங்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? துவங்கிட்டாங்கன்னா, இதையும் நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு விளையாட்டு அறிவியல் மையம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த கேலோ இந்தியால வந்து இதுதான். இது போக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஸ்கீம் என்ன அப்படின்னா, ஆ இதையும் பார்த்துடலாம். உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். நம்ம ஜனவரி மாத இதழ்ல வந்து பார்த்திருப்போம். மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு எம்எம் ஸ்கீம். அது எப்படின்னா, மக்களுடன் முதல்வர் வந்து 2023ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட முக்கியமான நோக்கம் வந்து மக்களோட குறைகள வந்து சீக்கிரமா நிவர்த்தி பண்ணணும். அதுக்காக வாரந்தோறும் முதல் திங்கட்கிழமை சரியா? எவ்ரி வீக் வந்து மண்டே வந்து ஒரு கேம்ப் வந்து நடக்கும். ஸோ அந்த கேம்ப்ல வந்து 13 துறைகளை சார்ந்தவங்க வந்து இருப்பாங்க. அந்த 13 துறைகள் ரிலேட்டடான மனுக்களோ, புகார்களோ மக்கள் வந்து நேரடியா வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மனு வந்து குடுக்கலாம். அவங்க கலெக்ட் பண்ணிட்டு அந்த கேம்பெயின் நடத்துவாங்க இதுக்காக சரிங்களா? அந்த கேம்ப்ல வந்து அந்த மனுக்கள் குடுத்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 13 துறைகள் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே இடத்துல தான் அந்த மனுக்கள் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அத ஸ்ப்ளிட் பண்ணி அந்த மனுக்கள் மீதும், புகார்கள் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா, 30 நாளுக்குள்ள நடவடிக்கை எடுத்து அந்த மக்களுக்கான தீர்வ வந்து குடுத்துருவாங்க. அதுதான் வந்து எம்எம் ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். இது உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2023ல கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஸ்கீமு. ஆம் ஸ்கீம் லிஸ்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு புது வீடியோல நான் குடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஸ்கீமும் என்னென்ன டேட்ல வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. அந்த பிடிஎஃப் வந்து நீங்க பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அதுல இருக்க முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாமே ஒரு சின்ன டெஃபினிஷன் மாரி ஒரு 2 லைன்ல என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து எதுக்கு அப்படின்னா,
அங்க எம்எம் ஸ்கீம் வந்து நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வந்து கேம்ப் நடக்கும்னு சொன்னேன்ல. இது வந்து எப்படின்னா, ஒரு மாசத்துல இருக்கக்கூடிய கடைசி வாரத்துல இருக்கக்கூடிய புதன்கிழமை. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் புதன்கிழமை வந்து அ அந்த அந்த ஊருக்கே வந்துட்டு அந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில ஒரு குழு வந்து போவாங்க. ஓகேங்களா? அந்த குழு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லா இப்போ வந்து இன்னைக்கு காலையில 9 மணிக்கு அந்த கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அடுத்த நாள் காலையில 9 மணி வரைக்கும் அந்த அந்த ஊர்லயே வந்து தங்கிடுவாங்க. அந்த ஊர்லயே தங்கி, அங்க வந்து திட்டங்கள் வந்து சரியா நடக்குதா? அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு? ஓகேங்களா? இதுவரைக்கும் என்னென்னலாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அத வந்து எவ்வளோ டெவலப் பண்ணணும். அவங்களோட மனுக்கள் என்ன? புகார்கள் என்ன? இது எல்லாத்தையுமே கேட்டு அறிஞ்சு அத வந்து நிவர்த்தி பண்றது தான் உங்களை தேடி உங்கள் ஊரில். ஸோ மக்கள் வந்து அலுவலகத்துக்கு வந்து மனுக்கள் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதிகாரிகளே உங்கள தேடி வருவாங்க. அந்த கான்செப்ட் தான் வந்துட்டு உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், இல்லம் தேடி கல்வி இதெல்லாம் நான் பத்தி அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்க வந்து அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நல்லாவே பார்த்துக்கோங்க. மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன் ஸ்கீமு, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்புறம் புதுமை பெண் திட்டம், முதலமைச்சரோட காலை உணவு திட்டம், அப்புறம் கலைஞரோட மகளிர் உரிமை தொகை திட்டம், கள ஆய்வில் முதலமைச்சர், மக்கள் இதெல்லாமே வந்து முக்கியமான ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிறது வந்து நமக்கு 2023 11வது மாசமே வந்து அறிவிச்சுட்டாங்க. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து 2024ல. ஸோ நீங்க வந்து 2023 24 அப்படின்னு போடாம 23 ஹைஃபன் போட்டு 24 மெயின்ஸ் எழுதும்போது நீங்க அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லாட்டி திட்டம் வந்து செயல்பாட்டுக்கு வந்தது ஜனவரி 31. ஸோ ஃபர்ஸ்ட் மாசம் ஜனவரி கடைசி நாள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க 2024ல. ஓகேங்களா? ஸோ இது வந்து 2024ல வந்ததுனால இந்த வருஷத்துக்கான எக்ஸாம் இல்ல அடுத்த வருஷத்துக்கான எக்ஸாம்ல கேட்கறதுக்குலாம் அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஸ்கீம் பத்தி நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ பிப்ரவரி மாசம் கொடுத்த மாத இதழ்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோதான். இது போக நமக்கு நெறைய ஸ்கீம்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அரசோட நலத்திட்டங்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நெறைய குடுத்துருக்காங்க. பட் நம்ம அந்த அளவுக்கு டீப்பா உள்ள போணும்னு அவசியம் இல்ல. இது நம்ம நெறைய மறந்துருவோம் எவ்வளோ படிச்சோம்னா. ஸோ நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம அ ஃபிப் அ ஜ ஜனவரி பார்த்தாச்சு, பிப்ரவரி பார்த்தாச்சு. அடுத்து மார்ச் மாதத்துக்கான தமிழரசு மாத இதழ பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ.